களத்திலிருந்து நம்மோடு நேரலையில் இணைகிறார் மதுரை தொகுதியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். பரப்புரை களத்தில் இருக்கிறீங்க, மதுரை களம் எப்படி இருக்கு? குறிப்பா அதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்க வந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கதான் நீங்க தொடர்ச்சியா முன்வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க அந்த பதிலை? அவர் எந்த பதிலும் அளிக்கல. அவர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கிறாரு. திமுக தன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் காலையிலிருந்து அதான் சொன்னேன். நாங்க திமுகவின் சாதனையை சொல்லி தான் ஓட்டு கேட்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்கிற சாதனையை சொல்லித்தான் ஓட்டு கேட்கின்றோம். அதே போல விலையில்லா கட்டணமில்லா பேருந்து என்ற சாதனையை சொல்லித்தான் ஓட்டு கேட்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தினுடைய சாதனையை சொல்லித்தான் ஓட்டு கேட்கிறோம். இன்னைக்கு மதுரையில் கம்பீரமாக திறக்கப்பட்டிருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதே போல கீழடி அருங்காட்சியகம், அதே போல ஏறுதழுவுதல் அரங்கம், இவைகள் எல்லாம் சொல்லித்தான் ஓட்டு கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுகவினுடைய சாதனைக்கு நலத்திட்டத்தால் ஒரு குடும்பத்தில் ஒருவராவது பலனடைந்திருப்பார்கள். அதே நேரத்தில் பாஜகவினுடைய திட்டங்களால் குடும்பத்தில் ஒருவராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்ப நான் சொல்றது குறைந்தபட்சம் 60 வயதுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள், மூத்த குடிமக்கள் இல்லாத குடும்பமே கிடையாது. ஆனா மூத்த குடிமக்களுக்கு இருந்த அனைத்து கட்டண ரயில்வே சலுகையும் பாஜக பறித்திருக்கிறது. அதே போல SC ST சிறுபான்மையினர் மாணவர்களுக்கான கட்டணத்தை, ஸ்காலர்ஷிப்பை பறித்திருக்கிறது. ஒரு குடும்பத்தில் பாஜகவினுடைய மோடி அரசினுடைய திட்டங்களால் பாதிக்கப்படாத குடும்பமே கிடையாது. ஆனால் அதே குடும்பத்திற்குள் நிச்சயம் திமுகவினுடைய ஏதாவது ஒரு நலத்திட்டம் போய் சேர்ந்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி, மதுரை தொகுதியினுடைய உங்களுடைய எதிர்த்தரப்பு அதிமுக வேட்பாளரும் சரி, தொகுதியில தனிப்பட்ட முறையில் சிட்டிங் எம்பியான உங்களை காண முடியவில்லை அப்படிங்கிற தனிப்பட்ட விமர்சனங்களையும் கூட பரப்புரையில ரொம்ப தீவிரமா வைக்கிறாங்க. அதாங்க, நான் கடந்த 5 ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்றத 150 வெற்றிகள் அப்படின்னு நான் புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன். இதுக்கு இந்த சவாலுக்கு நான் பாஜக எம்பிக்களை கூட அழைக்கவில்லை, பாஜகவினுடைய அமைச்சர்களுக்கு இந்த சவால் இருக்கிறேன். குறிப்பாக நிதி அமைச்சகத்தினுடைய MOS, அவர் நிதி இணை அமைச்சர், அவருடைய தொகுதியில் வாங்கி கொடுத்த கல்வி கடனை விட எதிர்க்கட்சி எம்பியான நான் வாங்கி கொடுத்த கல்வி கடன் அதிகம், 500 கோடி வாங்கி கொடுத்திருக்கேன். சமூக நலத்துறையினுடைய இணை அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அவருடைய தொகுதியில் வாங்கி கொடுத்த நலத்திட்டத்தை விட நான் எதிர்க்கட்சி எம்பியான நான் என்னுடைய தொகுதியில் 19,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்படி வரிசையாக என்னால் அடக்க முடியும். பாஜகவின் எம்பிக்களை கூட அல்ல, பாஜகவினுடைய அமைச்சர்கள் இந்த சாதனையை தொட்டிருக்கிறார்களா, பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். எனவே 5 ஆண்டுகள் அவ்வளவு மக்கள் பணியை ஆற்றி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அது மக்களுக்கு தெரியும். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், நீங்கள் உட்பட எல்லாருமே களத்தில் பொதுவா முன்வைத்து வரக்கூடிய குற்றச்சாட்டு, அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமா வெளியில வந்துட்டாலும் மறைமுகமா அவங்க கூட்டணியை தொடர்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக அரசையோ திரு மோடியையோ விமர்சிக்கல அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. அதற்கும் மதுரையில தான் பதிலளித்திருக்கிறார். இனி பாஜக தவறு செய்தால் தட்டி கேட்போம் அப்படின்னு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இல்ல, அதுதாங்க ஒரு கிளையை துண்டித்துக் கொண்டதனால் நாங்கள் வேறையே அகற்றி விட்டோம் என்ற அர்த்தம் இல்ல. 9 ஆண்டு காலம் நீங்கள் செய்திருக்கிற துரோகம், கொள்கை ரீதியாக இந்தியாவை சிதைக்கிற பாஜக RSS கொள்கைக்கு துணை போயிருக்கிறீர்கள். வெறும் தனி மனிதனுக்கு துணை போவதல்ல, இவ்வளவு பெரிய ஒரு அழிப்பு வேலையிலே பங்கெடுத்து விட்டு நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக அதை செய்தோம் என்று, தர்மத்துக்காக கொலை செய்ய முடியாது, தர்மத்துக்காக ரத்தம் குடிக்க முடியாது. ரத்தம் குடிப்பது தர்மம் என்றால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த நாட்டுக்கு முன்னால் CAA கொண்டு வந்ததை, காஷ்மீரை பிரித்தது என்று, காஷ்மீரின் உரிமையை பறித்தது உள்ளிட்ட அனைத்தையும் செய்துவிட்டு, அனைத்துக்கும் ஆதரவு கொடுத்துவிட்டு, ஆதரவு உங்களோட ஆதரவால் மட்டுமே அது நிறைவேறியது அந்த சட்டங்கள். எனவே இதையெல்லாம் கூட்டணி தர்மத்துக்காக செய்தோம் என்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிக்க நன்றி திரு சு வெங்கடேசன். பரப்புரை களத்திலிருந்து நேரலையில் எங்களோடு இணைந்தமைக்கு மிக்க நன்றி.